செல்வம் ரெடியா? போலாமா? வாங்க இன்ஸ்பெக்டர். எங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? என்ன சார், அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? தூக்கி உள்ள வச்சிட்டீங்களா? அவனை ஒரேடியா பேக்கப் பண்ணி அவன் ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. இனிமே எங்க விஷயத்துல தலையிட மாட்டான்னு ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கோங்க. ஆமா சார், இனிமே அந்த ஆளு என் வாழ்க்கையில தலையிடவே கூடாது. அதுக்கு நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும். பதிலுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை நாங்க செஞ்சிடறோம். என்ன இன்ஸ்பெக்டர், ஏதோ கொஞ்சம் அப்செட்டா இருக்கீங்க? ஒருவேளை அவனை அடிச்சு விசாரிக்கும் போது ஏதாச்சும் ஏடா கூடமா ஆயிடுச்சா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி அடிக்கும் போது ஏதாவது ஏடா குடமாயி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்ன செலவானாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏன் ஏதோ ஒரு மாதிரி மூட் அவுட்டாவே இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கு மேலிடத்துல இருந்து ஏதாச்சும் பிரஷர்னா சொல்லுங்க. எனக்கும் மேலிடத்துல நிறைய பேர் தெரியும். நீங்க சொல்ல வந்த பிரச்சனையே இல்ல, நான் பேச வந்த பிரச்சனையே வேற. என்ன உண்மையிலேயே அவன் மனநோயாளி ஆயிட்டானா? போத நிறுத்தல. ஒரு தெய்வீக காதலனை மனநோயாளின்னு சொல்லி ஏன் முன்னாடி அசிங்கப்படுத்தாதல. அதை என்னால தாங்கிக்க முடியாதுல. தெய்வீக காதலனா என்ன சொல்றீங்க? என்னோட லைஃப்ல இப்படி ஒரு ஆளை நான் காங்கல. இன்னொருத்தன் கட்டிக்க போற பொண்ணு மேல ஆசைப்பட்டு கலாட்டா பண்ற பொம்பளை பொறுக்கியா இருப்பான்னுட்டு அவனை ஸ்டேஷன்ல வச்சு பிரிச்சு மேஞ்சிட்டல. அப்போ என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? போலீஸ்னா என்ன, போலீஸ் அடினா என்னன்னு நீ இந்த ஜென்மத்துல மறக்க கூடாதுல. உங்களை பார்க்கும்போது என்னோட செத்து போன அப்பா ஞாபகம் வருது சார். நிறுத்துங்க. என்னல சொன்ன? உங்க கண்டிப்பையும் கோவத்தையும் பார்த்தா செத்து போன என் அப்பா ஞாபகம் வருது சார். அவர் இப்படிதான் சார். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கட் அடிச்சுட்டு காம்பவுண்ட் எகிரி குதிச்சு நான் சினிமாவுக்கு போனேன்னா அதுக்காக வேலைக்காரங்களை விட்டு இப்படிதான் சார் பின்னி எடுத்தாரு. உங்களை பார்க்கும்போது அப்படியே கண்டிப்புக்கு பேர் போன எங்க அப்பா ஞாபகம் வருது சார். நான் உங்க பையனா நினைச்சு கேட்கிறேன் சார். உங்க பையன் இப்படி ஒரு காரியம் பண்ணா நீங்க மன்னிச்சிருக்க மாட்டீங்களா சார்? என்னல பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நந்தினி ரொம்ப நல்ல டைப் சார். ஒரு தடவைக்கு 2 தடவை சேர்ந்து வாழ வாய்ப்பு கிடைச்சோம். நான் தான் சார் அவளை சரியா புரிஞ்சுக்காம தவறு விட்டுட்டேன் சார். நந்தினி எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் சார், புதையல் சார். கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி. அது இப்பதான் சார் எனக்கு புரியுது. எதுவுமே இருக்கும்போது அதோட அருமை புரியாது, இல்லாதப்பதான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அதை நான் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டேன் சார். நந்தினியோட அன்பு அடையறதுக்காக ஆரம்பத்திலயும் இதே மாதிரி தான் ரொம்ப போராடினேன். இப்ப மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்து நிக்கிறேன் சார். எனக்கு வசதி வாய்ப்புக்கும் பண காசுக்கும் குறைச்சலே இல்லை சார். ஊட்டியில எஸ்டேட் இருக்கு சார், காபி தோட்டம் இருக்கு, கோயம்புத்தூர்ல பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கு சார். என்கிட்ட 100கணக்கான ஆளுங்க வேலை பாக்குறாங்க சார். கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு சார். எலை அம்புட்டு பெரிய ஆளாயா நீ? ஆமா சார். என்கிட்ட கை கட்டி வேலை பார்த்து கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் என்ன இந்த நிலைமையில பார்த்தா உயிரையே விட்டுருவாங்க சார். சார், உங்க மாச சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லுங்க சார். எதுக்குல கேக்குற? இல்ல, சும்மா சொல்லுங்க சார். என்ன அது இதுன்னு பிடித்தம் போய் ஒரு 26,000 ரூபாய் கிடைக்கும் சார். என்னோட மேனேஜர்ஸ்க்கு நான் மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் சார். அது மட்டும் இல்ல சார், போக வர கம்பெனி காரு, தங்குறதுக்கு பிளாட் கூட கொடுத்துருக்கேன் சார். டபுள் பெட்ரூம் வித் ஏசி சார். அப்படியா? ஆமா சார். இதெல்லாம் இருந்துமா உன் தலையெழுத்து இப்படி? என்ன சார் பண்றது? நீங்க சொல்ற மாதிரி என் தலையெழுத்து இப்படி ஆகி போச்சு சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நான் ஊன்னு சொன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனையோ பொண்ணுங்க தயாரா இருக்காங்க சார். ஐயோ, ஆனா என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, என் மனசுல வாழற பொண்ணு நந்தினி மட்டும்தான் சார். என் ஹார்ட் பீட்டை வேணா கேட்டு பாருங்க சார். அது லேப்டாப்னு துடிக்காது சார். நந்தினி தான் சார் துடிக்கும். என் வாழ்க்கை இனிமே நந்தினியோடதா இல்ல இந்த மண்ணோடதாங்கிற முடிவோட தான் சார் நந்தினியை ஃபாலோ பண்றேன். இல்லைன்னா நான் என் ஸ்டேட்டஸ் எல்லாம் மறந்துட்டு இப்படி எல்லாம் அடிபடணுமா சார்? என் நந்தினி மேல நான் வச்சிருக்கிறது பிரிக்க முடியாத லவ்னு நீங்களாவது புரிஞ்சுக்கங்க. பெரிய மனசு பண்ணி எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க சார். போதும்ல, உன் மனசு எனக்கு நல்லா புரியுதுல. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புல.
ஏலே சாருக்கு நல்ல பிரியாணியை வாங்கி கொடுல. சரிங்க. நானும் காதல் கல்யாணம் தான் பண்ணிருக்கேன். காதலை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். இப்படி ஒரு மனுஷனை, சாரி காதலனை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்கிற. அந்த மனுஷன் கெஞ்சிரால பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டிய பொண்டாட்டியை தவற விட்டுட்ட, மறுபடியும் என்னோட அவளை சேர்த்து வைங்கன்னு கெஞ்சிரால. அந்த தெய்வீக காதலன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது தப்பு உங்க மேலதான் இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? பின்ன என்னல, நீ உன் பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு அவர் பொண்டாட்டியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற, இது எந்த விதத்துல நியாயம்? நியாயமா பார்த்தா இவங்க அடுத்தவன் பொண்டாட்டி. அப்ப அந்த பொண்டாட்டி புருஷனை ஒன்னா சேர்த்து வைக்க வேண்டியதானே இந்த காவல்துறையின் கடமை. அடுத்தவன் பொண்டாட்டி அபகரிக்கிறது சட்டப்படியும் குற்றம், தர்மப்படியும் குற்றம்ல. போத நிறுத்துங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது நாங்க, நீங்க என்னமோ அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. தப்புல ரொம்ப தப்பு. நான் அவனுக்கும் ஆதரவா பேசல, உனக்கும் ஆதரவா பேசல, காதலுக்கு ஆதரவா பேசுறேன்ல. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன்ல, அவர் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அவர் திருந்தி தப்ப உணர்ந்து தேடி வரும்போது அவரை ஆதரிக்கணும்ல, திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதனால உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்ல, ஒரு நல்ல காதலுக்கு நீங்க தடையா இருக்க வேணாம். மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். அவர் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு, ஏகப்பட்ட சொத்தும் வச்சிருக்காரு. அவரை உதாசீனப்படுத்தாதீங்க. ஏன் ஒரு காலத்துல இவரே உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாராம்ல. அந்த மனுஷனோட ஆயுள் முழுக்க நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். தயவு செஞ்சு செழியன் சாரோட சேர்ந்து வாழுங்க மேடம். நீங்களும் செழியனும் சேர்ந்து வாழணும். நானும் இவரும் உங்க வீட்டுக்கு வந்து உங்க கையால சமைச்சத 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் மேடம். செழியனோட தெய்வீக காதலை புரிஞ்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து வாழுங்க. வாழ்க காதல். சொல்லுங்க. வாழ்க காதல். சரியான மென்டலுங்களா இருப்பானுங்க போல இருக்கு. இல்ல செல்வம், அந்த செழியன் அந்த அளவுக்கு பேசி இவங்க மனசெல்லாம் மாத்தி வச்சிருக்கான். இது இப்படியே விடக்கூடாது, ஏதாவது செய்யணும். வாங்க மேடம், என்ன வேணும்? என் பேர் அர்ச்சனா. மேடம் என்ன வர சொல்லி இருந்தாங்க, அவங்கள பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் மேடம், வராங்க. வாமா அர்ச்சனா, வா. ஏங்க அர்ச்சனா. வணக்கம் சார். வாமா அர்ச்சனா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலமா. உட்காருமா. இல்ல பரவாயில்ல சார். நீ முதல்ல உட்காருமா. உட்காருமா. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாமா. இந்த டிரைவர் வேலைக்கு துணிச்சலா வந்த உன் தைரியத்தை முதல்ல பாராட்டி ஆகணுமா. ஆனா இந்த டிரைவர் வேலையில சில ஆபத்து கூட இருக்குமா. ஆமா சார், நான் கூட டிரைவர் வேலைக்கு போறேன்னு சொன்னப்ப எங்க அம்மா ரொம்ப பயந்தாங்க. வண்டியில ஏறுறவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, அதனால வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சார். இப்படியே பயந்து பயந்து வீட்லயே இருந்தா பெண்கள் எந்த காலத்துலதான் முன்னேறி வர்றது? அதான் எதுவா இருந்தாலும் சமாளிச்சிடலான்னு என் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு நான் இங்க வந்துட்டேன். வெரி குட். உன் கையில சாவியும் காரையும் மட்டும் கொடுக்க போறதில்ல, மனசுல தைரியத்தையும் சில தற்காப்பு கலையையும் கத்து கொடுத்து தான் அனுப்ப போறோம். முதல்ல பேசிக்ஸ் கத்து கொடுப்பாங்க, அத முதல்ல நீங்க கத்துக்குங்க. லட்சுமி, நீ இவங்கள அங்க கூட்டு போ. சரிங்க, நாளைக்கு இதே டைம்க்கு வந்துரு அர்ச்சனா, நான் கூட்டிட்டு போறேன். வரேன் சார். வரேன் மேடம். போயிட்டு வாமா. மாஸ்டர் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாங்கம்மா. வணக்கம் மாஸ்டர். இவங்க பேரு அர்ச்சனா. வணக்கம் சார். வணக்கம். முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருந்தேன்ல, சொல்லுங்க. இவங்களுக்கு தான் கத்து இவங்க தரணும். இப்ப என்ன பண்றாங்க? கால் டாக்ஸி டிரைவரா ஜாயின் பண்ணிருக்காங்க.
ஓ வெரி குட்மா. இந்தம்மா இதை வச்சுக்க. இது எதுக்கு? இது மிளகாத்தூள். வீட்டை விட்டு வெளியே போற ஒவ்வொரு பெண்களும் இதை ஹேண்ட்பேக்ல வச்சுக்க வேண்டிய விஷயமா. நம்ம உயிருக்கும் மானத்துக்கும் மத்தவங்களால ஆபத்து வரும்போது இதை அவங்க கண்ணுல தூவிட்டு நம்ம தப்பிச்சு போயிடணும். அதுவும் நீ பாக்குற வேலைக்கு இது ரொம்ப அவசியமா. இந்த வச்சுக்க. அம்மா, நீ போக போற சவாரியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்க போற ஒரு நல்ல விஷயத்துக்கு தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட நேத்தே சொல்லிட்டேன் இது மாதிரி லேடி டிரைவர் தான் வரப்போறாங்கன்னு. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வர மேடம். வர சார். நல்லபடியா போயிட்டு வாமா. ரொம்ப தமாசா இருக்குல்ல. என்னடா ஒரு பொண்ணு புதுசா டிரைவர் வேலைக்கு வந்திருக்கு. இந்த ஒரு வேலைக்கு தான் பொண்ணுங்க வராம இருந்தாங்க, இப்ப இதுக்கு வந்துட்டாங்களா? போச்சுடா மச்சான். புதுசா என்னத்தரா கிழிச்சிட போகுது. ஆம்பளைங்க நமக்கே ட்ரௌசர் கிழியுது. 4 நாள் பாரு யூனிஃபார்மை கழட்டி போட்டு ஓடியே போயிடுவாங்க. ஓடி வரும் ஓடைகள் நமக்கு பாடங்களை நடத்திடும் கணக்கு. ஓய்வு எனும் சொல்லினை விலக்கு என்றால் பெரும் வரவுகள் இருக்கு. மோத வரும் தடைகளும் நமக்கு போதி மரம் எனும்படி நினைத்து சாதிக்கிற வழியினை வகுத்து நடந்தால் தொடர் வெற்றி தானே. துண்டிய தீபங்கள் திக்கலாம், ஒளி கொட்டலாம், இருள் விரட்டலாம், சேவலும் பருந்தென ஆகலாம், உயர்வானலாம், வலம் போகலாம். ஊட்டி வளர்த்த ஊக்கம் பெருத்த வரங்களை தினசரி தருகிறதே. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நல்ல மனசோட வந்தவங்களை போலீஸ் கைது பண்ணி அடிச்சு வேதனைப்படுத்திட்டாங்களே. அதை நினைச்சாதான் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உங்க ஸ்டேட்டஸ் வசதி வாய்ப்புக்கெல்லாம் உங்க ஊர்ல பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் உங்களை வீடு தேடி வந்து பார்த்துட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட நீங்க எங்களுக்கு உதவி பண்ண போய் போலீஸ் கிட்ட அடி வாங்க வேண்டியதா போயிடுச்சு. தயவு செஞ்சு நடந்ததுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. என்ன நீங்க இதுக்கெல்லாமா இப்படி ஃபீல் பண்றது? முள் மரத்தை வெட்டும் போது ஏதாவது ஒரு முள்ளு மேல படதான் செய்யும். இதுக்காக வருத்தப்படுவாங்க. டேக் இட் ஈஸி. என்ன இருந்தாலும் நீங்க தாலி கட்டின புருஷன். நீங்க திடீர்னு வந்தது நந்தினிய திணறடிக்கும். திறந்த பாப்பாங்கன்னு நினைச்சுதான் உங்களை வரவழைச்சோம். ஆனா பழச கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம அவங்க போலீஸுக்கு போவாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்ல வேளை நீங்க சாமர்த்தியமா பேசி போலீஸ்ல இருந்து வெளியில வந்துட்டீங்க. அப்படி இல்லாம ஏதாவது கேஸ்ல புக் பண்ணி உங்களை உள்ள தள்ளி இருந்தா என்ன பண்றது? எங்க அன்னைக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக நாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டோம். சாரி. என்ன வாசனிங்க, இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். அதுக்காக அர்ச்சனாவுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு முன் வச்ச காலை பின் வைக்க வேண்டாம். நான் இதையும் தாங்கிப்பேன், இதுக்கு மேல என்ன நடந்தாலும் தாங்கிப்பேன். இதுக்கப்புறமும் செல்வ மாமாவும் நந்தினியும் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவங்க நமக்கு ஃபேவரா இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன், அதை எடுத்து விட வேண்டியதுதான். என்ன பிளான் சார் அது? அதான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னல. வெயிட் பண்ணுங்க முதல்ல. சொல்லிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அதுவும் சரிதான். வாசு, நாளைக்கு ஆபீஸ்ல நந்தினியும் மாமாவும் என்ன மூட்ல இருக்காங்கன்னு பேச்சு கொடுத்து தெரிஞ்சுக்கோ. ஓகே ரேவதி. சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. சரிங்க சார். சார், இது என்னோட முதல் சவாரி. பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க. பொண்ணு அமைய என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா. உன் வாய் முகூர்த்தம் எல்லாம் நல்லபடியா முடியட்டுமா. நாளை நமதே, நாளை நமதே, காலம் பெரிதாய் வழிகாட்டிடுதே. காட்டும் விரலா
விரலால் மாற்றம் வருதே ஆற்று புனலாய் செல்வம் வருதே படுங்கனவுகள் உயிர் பெறுதே கொட்டிய வியர்வை துளிகள் மரமாய் எழுதே திட்டிய உறவுகள் விழியில் திகிலே வருதே பாசத்தோடு வீசும் காற்று நாளொரு கதவுகள் திறக்கிறதே நாளை நமதே காலம் பெரிதாய் வழிகாட்டிடுதே காட்டும் விரலால் மாற்றம் வருதே ஆற்று புனலாய் செல்வம் வருதே குடும்பம் நல்ல குடும்பமா தான் இருக்குது ஆனா பொண்ணு வளர்ப்பு தான் சரியில்லை. எனக்கு கூட அப்படிதாம்மா தெரியுது. நம்ம பொண்ணு பார்க்க வரோன்னு தெரிஞ்சிருந்தோம், வெளியே போன பொண்ணு லேட்டா வராளே. நாம காத்திருக்க வேண்டியதாயிடுச்சே. லேட்டா வந்ததும் இல்லாம ஒரு பயமும் ஒரு பதட்டமும் இல்ல. அதான் லேட்டா வந்ததுக்கு சாரி சொல்லிட்டு வெளியே ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு காரணமும் சொல்லிச்சுல. நம்ம வந்திருக்கிறத விட அவங்களுக்கு என்ன முக்கியமான வேலை? லேட்டா வந்ததுதான் வந்தாலே. பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுட்டு வந்து நின்னாலா, அப்படியே காஃபி எடுத்துட்டு வந்து நிக்கிறா. ஏன் அலங்காரம் பண்ணலன்னு கேட்டா, நாம என்ன எப்பவும் அலங்காரத்தோடய இருக்க போறோம், சாதாரணமா தானே இருக்க போறோம்னு சொல்றா. உட்காரமான ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே மட்டு மரியாதை இல்லாம உடனே உட்காந்துட்டாலே. பெரியவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு அந்த பொண்ணுக்கு தெரியலமா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு தெரியுது. வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. ஆமாமா, எனக்கு மனசுல அப்படிதான் தோணுது. சார், சம்மந்தம் இல்லாம உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு என்ன மன்னிக்கணும். நான் அந்த பொண்ணு விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்னம்மா, என்ன பேச போற? சவாரிக்கு வரவங்க குடும்ப விஷயத்த பேசும்போது டிரைவருங்க நாங்க காது கேட்காத மாதிரி தான் இருக்கணும். இருந்தாலும் இது பொண்ணு விஷயங்கிறதுனால நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பரவாயில்ல, சொல்லுமா. அந்த பொண்ணு லேட்டா வந்தது தப்புதான். நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்டோட ஸ்கூட்டில வந்து இறங்கினா. ரொம்ப பதட்டமா இருந்தா. அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டப்போ வழியில ஏதோ அடிப்பட்ட நாய்க்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ப்ளூ கிராஸ்ல விட்டுட்டு வந்திருக்காங்க.